رمضان شهر رمضان شهر رمضان அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். கண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள் மீதும் இன்னும் இங்க இருக்கும் நம்மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தின் சமாதானம் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்குறோம்னா பெற்றோர்களின் பெரிய பிரிவு அப்படிங்கிற ஒன்றை பத்தி தான் பாக்குறோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட தன்னோட நண்பர்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, தன்னோட பெற்றோர்களை விடவும் பிள்ளைகளை விடவும் இன்னும் நண்பர்களை விடவும் உலகத்துல இருக்க எல்லார் விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கதான் ஈமான், அவங்களோட ஈமான் தான் பரிபூர்ணமாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மூலியமா ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்கலாம். அதாவது ஒட்டக கூட்டம் இருக்குது. அந்த ஒட்டக கூட்டத்துல கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு தாயும் ஒரு குழந்தையும் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல. அங்க ஒரு தாயும் குழந்தையும் இருக்காங்க. அப்ப வழிபிறப்பு திருடர்கள் சொல்லுவாங்க அவங்கள. அதாவது எங்க இடம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. அந்த திருடர்கள் வராங்க. அந்த தாய்கிட்டையும் அந்த பிள்ளைகிட்டயும் இருக்கக்கூடிய நகை, அந்த தாய்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் எடுத்துக்கிறாங்க. அந்த தாயும் அந்த பிள்ளையும் பிரிக்க பாக்குறாங்க. அப்ப அந்த தாய் அந்த குழந்தைய விடவே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைய பிடிச்சு இழுக்கிறாங்க. அந்த குழந்தையும் வரல, அந்த தாயுமே வரல. அப்புறம் வலுக்கட்டாயமா அந்த குழந்தையும் தாயும் பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த தாய் ரொம்ப அழுகுறாங்க. அவங்க கண்டுக்கவே இல்லை அந்த திருடர்கள், அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு, அதாவது சந்தைகள் இருக்கும் வழி. அப்ப சந்தை அடிமைகளை விற்கிறதுக்குமே சந்தைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தையில அந்த குழந்தைய கொண்டு போய் விடுறாங்க. அந்த குழந்தைய விட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி காசை அந்த திருடர்கள் வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைய ஒரு மனிதர் பாக்குறாங்க. அவங்கதான் யாருன்னு பார்த்தா ஹக்கீம் என்கின்ற ஒரு மனிதர் குழந்தைய பாக்குறாங்க. அதாவது அந்த ஹக்கீம் என்கின்ற மனிதனுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மாமியா இருக்காங்க. அவங்க மாமியா இருக்காங்க. அவங்க ஹக்கீம் என்கிற மனிதர் அந்த காசு கொடுத்து அந்த குழந்தைய வாங்கிக்கிறாங்க. வாங்கி வளர்க்குறாங்க. வளர்த்து கொஞ்ச நாள்ல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அன்பளிப்பாக அந்த குழந்தைய தராங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த குழந்தைய வச்சிருக்காங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கக்குள்ளார அந்த குழந்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட பிள்ளை மாதிரி பார்த்து வளர்க்குறாங்க. ஒரு அடிமை அப்படிங்கிற ஒரு ஞாபகமே இல்லாம தன்னோட பிள்ளை மாதிரி அந்த குழந்தைய பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை பார்த்து வளர்க்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு போறாங்க. மதீனாக்கு போகக்குள்ளார அப்ப யாத்ரியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டத்தினர். அவங்க மதீனாக்கு கொஞ்ச நாள் தங்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தினர் அங்க தங்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தைய வச்சிருக்கிறத அந்த யாத்ரியார்கள் கூட்டத்துல இருந்து ஒரு மனிதர் பாக்குறாங்க. இந்த தாயோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாத்ரிகர்கள் கூட்டத்துல இருக்க ஒரு மனிதர் சொல்றாங்க. சொல்லிட்டு இது நிச்சயமாக அந்த தாயோட குழந்தைதான். இங்க நடந்த சம்பவம் எல்லாத்தையும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு மதீனாலும் திரும்பும் போது அந்த யாத்ரியார்கள் கூட்டத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த மனிதர் என்ன பண்றாங்க, அந்த தாயிடம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க குழந்தைய நான் பார்த்தேன், இந்த குழந்தை அங்கதான் இருக்கு, ஒரு அடிமையா இருக்கு, மதீனாலதான் அந்த குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனையும் அந்த தாய்க்கு எப்படியாவது மதீனாக்கு போய் அவங்க நியத்து வைக்கிறாங்க. நியத்து வச்சு அந்த தாய் மதீனாக்கு கிளம்பி வராங்க. வந்தாக்கா நபிசா அவங்க வரக்குள்ளார என்ன யோசிச்சுட்டு வராங்கன்னா, அந்த குழந்தை பார்த்து நம்மள கட்டி பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே வராங்க. ஆனா அந்த குழந்தை வருது. அந்த குழந்தைகிட்ட வராங்க. வந்தவொடனே அந்த குழந்தை வரவே இல்லை. ஆனா அந்த குழந்தைய ரொம்ப இறுக்கமா கட்டி பிடிச்சு செம்மையா அழுகுறாங்க. செம்மையா அழுதுட்டே இருக்காங்க தொடர்ந்து. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு ஒரு கிரகம் கூட வேண்டாம், நீங்க இந்த குழந்தைய நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இறக்கப்பட்ட ஒரு குணம் இல்ல, அதனால கொடுத்துடுறாங்க இந்த குழந்தைய. அப்ப அந்த தாய் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைய கூப்பிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த குழந்தை வரவே இல்லை. எனக்கு தாயும் அவங்கதான் தந்தையும் அவங்கதான், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தை வரமாட்டேன்னு சொல்லுது. உடனே அந்த தாய் என்ன பண்றாங்க, மனசே இல்லாம அந்த குழந்தைய விட்டுட்டு போறாங்க. அழுதுட்டு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த குழந்தை வளருது. நல்லபடியா அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தை யாருன்னா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கதான் அந்த குழந்தை. அவங்க என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ரொம்ப பாசமும் பிரியமும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.